ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் அப்டேட்ஸ் கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லீவு, பட் இருந்தாலும் சில இம்பார்ட்டன்ட் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. கியூபிட், பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், கைன்ஸ் டெக்னாலஜிஸ், ஓலா, இதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே இன்னும் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கஸ் பண்ணலை. ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து நைட்டு நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே லேட் நைட்டில் வந்திருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தா, டவ் ஜோன்ஸ் வந்து 151 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 54,036 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 47 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 7,757 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 352 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 26,690 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அமெரிக்கன் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் தான். இதில் கியூபிடோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஏன்னா இது வந்து இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நான் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பட் இது வந்து வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் வந்து மிஸ் பண்ணது தான் மிச்சம். பட் நிறைய பேர் வந்து கன்சிடர் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் இந்த வருஷம் மட்டுமே 500% to 600% அந்த ரேஞ்சில் அந்த கியூபிட் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போவும் பார்த்தீங்கன்னா மேலே அப்சைடு தான் போகுது. பட் நம்ம கன்சிடர் பண்ணி டவுன் ட்ரெண்ட் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் தான். ப்ராஃபிட் மட்டுமே இந்த குவார்ட்டரில் அவங்க 44 கோடி பண்ணியிருக்கிறாங்க. 194% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனும் இந்த குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ மட்டும் இந்த குவார்ட்டரில் 157 கோடி, 142% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 265% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 60 கோடி. மார்ஜின் 1127 பேசிஸ் பாயிண்ட் மார்ஜின் மட்டும் எக்ஸ்பென்ஷன் ஆயிருக்கு. 1127 பேசிஸ் பாயிண்ட் மார்ஜின் எக்ஸ்பென்ஷன் ஆயிருக்கு. மார்ஜின் பார்த்தீங்கன்னா 27.4% இருந்திருக்கு சேம் பீரியட் லாஸ்ட் இயரில். இப்போ 38.9% ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 31.3%லேருந்து 38.9% ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். ஸோ இவங்களோட ரிசல்ட்ஸ் நீ பார்க்கும்போது சூப்பர் ரிசல்ட்ஸ் தான், அதில் எந்த வித டவுட்டும் கிடையாது. இவங்க இன்டர்நேஷனல் பிஸ்னஸ்லேயும் அவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்க. குறிப்பாட்டு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டு ஹெல்த்தி ரெவன்யூ பைப்லைன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்கு. எக்ஸ்போர்ட் போர்ட்ஃபோலியோவில் பார்க்கும்போது அவங்க 10% ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹையர் ரியலைசேஷன், மார்ஜினும் எக்ஸ்பென்ஷன் ஆயிருக்கு. அடுத்து அவங்களோட பல்லவா மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 27 Q2ல் அது வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ அதுவும் ஓப்பன் ஆகிட்டுனா அவங்களோட லாங் டேர்ம் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இன்னும் எக்ஸ்பென்ஷன் ஆகும், ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டிஸும் எக்ஸ்பென்ஷன் ஆகும். இந்த ஃபெசிலிட்டி வந்து ஆனுவல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அட்டு 1.25 பில்லியன் மேல் காண்டம்ஸ், 125 மில்லியன் ஃபீமேல் காண்டம்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம் இந்த ஃபெசிலிட்டியில். இன்க்ளூடிங் இன்க்ரிமெண்டல் கெப்பாசிட்டி 770 மில்லியன் மேல் காண்டம், 75 மில்லியன் ஃபீமேல் காண்டம், அந்த ரேஞ்சில் இன்க்ரிமெண்டல் கெப்பாசிட்டியும் இருக்குது. B2B ஹெல்த் கேர் பிஸ்னஸில், இன்டர்நேஷனல் B2B ஹெல்த் கேர் பிஸ்னஸில் இவங்களுக்கு ஆர்டர் புக்குமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. கன்சியூமர் ஹெல்த் கேர்லையும் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க. FMCG போர்ட்ஃபோலியோலையும் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் 27ல். ஃபினான்ஷியல் 27க்கான கைடன்ஸ் ரேஞ்சு. ஸோ ரெவன்யூ கைடன்ஸ் 725 கோடியிலேருந்து 750 கோடி சொல்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 210 கோடியிலேருந்து 225 கோடி சொல்கிறாங்க. ஆர்டர் புக்குமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ கியூபிடோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, சூப்பர் ரிசல்ட்ஸ், அதில் எந்த வித டவுட்டுமே இல்லை. ஆனால் ஸ்டாக்கில் வந்து என்ட்ரி கொடுக்கலாமா அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கியூபிடோட ஷேர் ப்ரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் 262ல் க்ளோஸ் ஆயிருக்கு. 2 நாளுக்கு முன்னாடி தான் 239, 200 அந்த 210 ரூபா ரேஞ்சில் கூட 3 நாளுக்கு முன்னாடி தான் பார்த்தேன். அதுலேருந்து 50 ரூபா மேலே போயிருக்கு. ஸோ அந்த போனஸ் டைமில் கூட கன்சிடர் பண்ணியிருந்தா கூட மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அதுவும் 332 இருக்குது பி ரேஷியோ. இந்த டைமில் எப்படி கன்சிடர் பண்ணுறதுக்கு? ஸ்டாக் ப்ரைஸோட பி ரேஷியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. சப்போஸ் நம்ம கன்சிடர் பண்ணி ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சுன்னா, குறிப்பாட்டு மார்க்கெட் இந்த சிச்சுவேஷனில் ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்துச்சுன்னா என்ன பண்ண அப்படிங்கிற ஒரு பேனிக்கை யோசித்து ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களோட ஒப்பீனியனும் சொல்லுங்கள். கியூபிடில் நம்ம என்ன டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனும் சொல்லுங்கள். குரூப்லேயும் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், ப்ரோ போனஸ்லேயும் வாய்ப்பை தவற விட்டாச்சு, இப்போவும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி. பட் கியூபிடோட ரிசல்ட்ஸ் சூப்பராக இருக்குது. மண்டே மார்க்கெட்டில் அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸும் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மியூட்டடான ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் ப்ராஃபிட் 7012 கோடியாக இருக்குது. 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட்டு. டோட்டல் இன்கம் ஃப்ளாட்டாக டவுன் ஆயிருக்கு, 28,563 கோடியாக இருக்குது. 3.90 காசு பார்த்தீங்கன்னா இன்ட்ரீம் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலி இன்கமில் ஒரு மார்ஜினலி டிக்ளைன் இருந்திருக்கு, ப்ராஃபிட் வந்து மார்ஜினலி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. 3.90 காசு டிவிடன் ஆகஸ்ட் 27 ரெக்கார்ட் டேட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 27 ரெக்கார்ட் டேட்டு, அதுலேருந்து ஒரு 30 நாள் கூட இல்லை. செப்டம்பர் 6 பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரீம் டிவிடன் பேமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கொஞ்சம் குவான்டிட்டி ஷேர் என்கிட்ட இருந்துச்சு பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் REC லிமிடெட். ஸோ அவங்க அதை மெர்ஜும் பண்ண போகிறாங்க, சீக்கிரம் அதுக்கான வேலைகள்லாம் நடக்கும். ஸோ இவங்களோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரோத்துன்னு பார்க்கும்போது பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனோட ரிசல்ட்ஸ் க்ரோத் மியூட்டடாக இருக்குது.
நல்ல ஒரு டீசன்ட் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கைன்ஸ் டெக்னாலஜிஸோட Q1 ரிசல்ட்ஸ் ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 24% டவுன் ஆயிருக்கு, 56 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 40% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 75 கோடியிலேருந்து 56 கோடியாக குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 946 கோடியாக இருக்குது. இது போக எபிட்டா 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 148 கோடி. மார்ஜின் 16.8%லேருந்து 15.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி, மார்ஜின் குறைஞ்சிருக்கு, 16.8லேருந்து 15.6 ஆட்டு மார்ஜின் குறைஞ்சிருக்கு. இந்த ரிசல்ட்ஸில் மார்ஜின் டவுனு, ப்ராஃபிட் டவுனு, ரெவன்யூவும் எபிட்டாவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரா மெட்டீரியல் காஸ்ட்டு 57% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 620 கோடி. எம்ப்ளாயி எக்ஸ்பென்சஸ் 44% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 85 கோடி. அதர் எக்ஸ்பென்சஸ் 12% டிக்ளைன் ஆயிருக்கு, 92 கோடி. டிப்ரிசியேஷன் அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ் 137% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 37 கோடியாக இருக்குது. அதர் இன்கம் பார்க்கும்போது 47% டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனான்ஸ் காஸ்ட் 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ் 46% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் இவங்க கைன்ஸ் டெக்னாலஜிஸோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவு பெட்டர் தான். இதில் அந்த அதர் காஸ்ட் அதனால அவங்களுக்கு ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு. பட் மார்ஜின் வந்து அவங்க ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட ரெவன்யூ மிக்ஸ் செக்டார் வைஸ்னு எடுத்து பார்க்கும்போது 55% இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்ல தான் வருது. இது போக ஆட்டோமோட்டிவ், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் அதுலேருந்து ஒரு 26%. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதெல்லாமே சேர்த்து அதெல்லாமே இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதெல்லாம் ஒரு 26%. கன்சியூமர் அண்ட் அதர் பிஸ்னஸ் 9%, ரயில்வேஸ் 5%, மெடிக்கல் 2%, ஏரோஸ்பேஸ், அவுட்டர் ஸ்பேஸ், ஸ்ட்ராட்டஜிக் எலக்ட்ரானிக்ஸ் இதில் ஒரு 2%. இப்படி மிக்சட் டைவர்சிஃபைட் பிஸ்னஸ் தான் இவங்க கைவசம் வச்சுருக்கிறாங்க. இது போக OEM டர்ன்கி பாக்ஸ் பில்ட் சொல்யூஷன்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட Q1ல் பிஸ்னஸ் செக்மெண்ட்டுக்கு 51% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர், சர்க்கியூட் போர்டு அசம்பிளி அது ஒரு 23%, ப்ராடக்ட் இன்ஜினியரிங், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அது ஒரு 25% இவங்களோட பிஸ்னஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செமிகண்டக்டர் பிஸ்னஸ்லேயும் இவங்க பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இந்த கைன்ஸ் டெக்னாலஜிஸ். ஆர்டர் புக் பார்க்கும்போது 8903 கோடியாக இருக்குது. ஆர்டர் புக்கும் பார்க்கும்போது 7401 கோடியிலேருந்து 8903 கோடியாட்டு ஆர்டர் புக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் டவுன் ட்ரெண்டை ஃபேஸ் பண்ணி போகும்போது இவங்களும் கிராஷ் ஆனாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் வேல்யூவேஷன் 7705 ரூபா இவங்களோட 50 டியூ ஹை, இப்போ 3850 ரூபாவில் இருக்குது. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி இறங்கியிருக்கு இந்த ஷேரு. 50 டியூ வீக்லோ 2995 ரூபா. மேபி எனக்கு தெரிஞ்சு எகைன் ஒரு டவுன் ட்ரெண்ட் வர சான்ஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரிசல்ட்ஸ் கொஞ்சம் மார்ஜினை ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணியிருக்கு, ப்ராஃபிட்டும் டவுன் ஆயிருக்கு. ஒரு வருஷத்தில் 33% இந்த ஸ்டாக் கிராஷ் ஆயிருக்கு. 6 மாதத்தில் எடுக்க பார்க்கும்போது ஆவரேஜ் 2% நெகட்டிவ் காட்டுது. 5 இயர்ஸில் இந்த ஸ்டாக் பார்க்கும்போது 3004% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பாஸ்ட் 5 இயர்ஸில் இந்த ஸ்டாக்கு 3004% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு கைன்ஸ் டெக்னாலஜிஸ். நான் வந்து இதெல்லாம் 50 வீக் லோலாம் வந்தால் வாங்கலான்ட்டு இருக்கிறேன். மேபி அது வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது கியூபிடு ஒரு ரிஸ்க் எடுத்து தான் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கொஞ்சம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரட்டு இதிலெல்லாம். அது மாதிரி கைன்ஸ் டெக்னாலஜிஸோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போதும் வீக்காக தான் இருக்குது. ஏன்னா நெட் ப்ராஃபிட் குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 38% அவுட்டு, ரெவன்யூ 24% அவுட்டு, எபிட்டா 24% அவுட்டு, மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. அதனால குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்லேயும் இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து வீக்காக தான் இருக்குது. மேபி மண்டே மார்க்கெட் இந்த ஸ்டாக் நெகட்டிவ் ரியாக்ஷன் தான் கொடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து ஓலாவோட ரிசல்ட்ஸ். ஸோ ஓலாவோட ரிசல்ட்ஸ்னு எடுத்து பார்க்கும்போது இந்த குவார்ட்டரில் நெட் லாஸ் 336 கோடி, நெட் லாஸ் 336 கோடி, பட் லாஸ் குறைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் சேம் பீரியட் லாஸ் இல்லை 828 கோடி இருந்த ரெவன்யூ இப்போ 455 கோடியாட்டு ரெவன்யூ டவுன் ஆகிருக்கு. 45% ரெவன்யூ காலியாக இருக்குது. எபிட்டா லாஸும் குறைச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. 237 கோடியிலேருந்து 165 கோடியாட்டு எபிட்டா லாஸும் குறைச்சிருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் 97% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் ஷேர் Q1 ஃபினான்ஷியல் 27ல் 8.4% இருக்குது. ஆனால் முந்தின குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆட்டோ ரெவன்யூ 72% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இவங்க வந்து இவங்களோட பிஸ்னஸே ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா இவங்களோட வண்டி ஃபஸ்ட்டு குவாலிட்டியாகவே இல்லை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு பின்னாடியே ஸ்டிக்கர் எழுதி ஓட்டிட்டு போகிற நிலைமைக்கு வந்துடுச்சு. இந்த யாரும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி. இன்னொன்று சீக்கிரமாட்டே டேமேஜ் ஆகுது. ப்ராப்பராகிட்டு சர்வீஸ் ஸ்டேஷன் இவங்களுக்கு இல்லை. அது எல்லாமே இவங்களுக்கு ட்ராபேக்காக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடன் எடுத்து அப்படியே எக்ஸ்பென்ஷன் பண்ணுறோம்லாம் சொன்னாங்க. பட் பெருசாக அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸ்டில் அந்த ஓலாவோட ஷேர் ப்ரைஸ் வந்து 75% மேலே நெகட்டிவில் இருக்குது. அவங்க லிஸ்டிங் அதிகபட்சமாட்டு லிஸ்டிங்கில் போனதுலேருந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 75% நெகட்டிவ் உள்ள இருக்குது இந்த ஷேரு. ஸோ இப்போதைக்கு வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். ரிசல்ட்ஸும் பெருசாக இல்லை. NLC இந்தியாவோட ரிசல்ட்ஸு ப்ராஃபிட் 39% டவுன் ஆயிருக்கு. 484 crores பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4716 கோடி. எபிட்டா 1471 கோடியாக இருக்குது. 57% இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
மார்ஜின் 24.43%லேருந்து 31.20% ஆட்டு மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் டிபார்ட்மெண்ட்டு கீழே இருக்கிற கம்பெனி இந்த என்எல்சி இந்தியா. ஸோ ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கொஞ்சம் டவுன் ட்ரெண்டை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. சமவர்தனா மதர்சன் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிஸ்னஸுக்கு ஃபினான்ஷியல் 27க்கான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு 6000 கோடி ஸ்பெண்ட் பண்ண போகிறதாட்டு சமவர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. சிப்லா ராக்கெட் இந்தியா 300 கோடி எக்ஸ்பென்ஷன் பிளான் கர்நாடகாவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சிப்லாவும் இந்த ராக்கெட் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா 300 கோடி நாங்கள் எக்ஸ்பென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது சிப்லா கொடுத்த அப்டேட்டு. ஐனெக்ஸ் இந்தியாவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் அவங்களோட ப்ராஃபிட் வந்து 64 கோடி, ஆனால் 34% டவுன். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 814 கோடி, அது ஒரு மார்ஜினலி டவுன் ஆயிருக்கு. எபிட்டா பெர்ஃபார்மன்ஸ் 17% டிக்ளைன் ஆயிருக்கு, 152 கோடியாக குறைஞ்சிருக்கு. மார்ஜினும் 22.2%லேருந்து 18.7% மார்ஜினும் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸும் காலி. ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டாண்டலோன் பிஸ்னஸ் ரெக்கார்ட்னு எடுத்து பார்க்கும்போது அவங்களோட ரெவன்யூ ஒரு 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பட் ப்ராஃபிட் 17% டிக்ளைன் ஆயிருக்கு. இந்த குவார்ட்டரில் அவங்களோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐனெக்ஸ் இந்தியாவோட ரிசல்ட்ஸ் வந்து சொதப்பிட்டாங்க. ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியாவோட Q1 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது 294 கோடி, 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2493 கோடி, இதுவும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் ஆர்டர்ஸ் நீ பார்க்கும்போது 5096 கோடி ஆர்டர்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் 27ல் அவங்களோட ஹையஸ்ட் எவர் ஆர்டர் பேக்லாக்னு பார்க்கும்போது 32,222 கோடியாக இருக்குது. ஸோ இவங்களோட ரிசல்ட்ஸ் ஓகே. HCLோட ஜிஞ்சர் அந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3000 கோடி வந்து ரெவன்யூ டார்கெட் பண்ணுறாங்க 2030க்குள்ளே. இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனியோட இன்னொரு பிராண்டு தான் ஜிஞ்சர். ஸோ அவங்க 3000 கோடி ரெவன்யூ டார்கெட் பண்ணுறாங்க அந்த ஜிஞ்சர் போர்ட்ஃபோலியோவில் மட்டும் 2030க்குள்ளே அந்த டார்கெட்டை வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. NVIDIA பார்க்கும்போது $3 பில்லியன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்கேட் டேட்டா சென்டர் டெவலப்பர் லான்சியம் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி NVIDIA பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. $3 பில்லியன் வந்து பவுடர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸாக இருக்கிற அந்த லான்சியமில் வந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் ஸ்டார்கேட் டேட்டா சென்டர் கேம்பஸ் டெக்ஸாஸில். இது NVIDIA கொடுத்த அப்டேட்டு. RBI பார்த்தீங்கன்னா ரெலிகரோட அந்த ப்ரொப்போசலை வந்து அவங்களோட டிமர்ஜருக்கான ப்ரொப்போசலை வந்து RBI இப்போ ரிஜெக்ட் பண்ணியிருக்கதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரெலிகர் என்டர்பிரைசஸோட டிமர்ஜர் ப்ரொப்போசலை வந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி RBI பார்த்தீங்கன்னா சில காரணங்களுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்கதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரெலிகரை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் அப்டேட்டு. ஆக்சுவலி ஆப்பிள் iPhone 17 அந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் நியூஸில் பார்க்கும்போது நிறைய ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஆப்பிள் iPhone 17 ப்ரைஸ் இன் இந்தியா ட்ராப் டு 49,305 அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து எக்ஸ்சேஞ்சு, ஃப்ளிப்கார்ட்டில் அந்த ஃப்ரீடம் சேலு, பேங்க் ஆஃபர்ஸ் எல்லாமே நிறைய ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணால் அப்படி பெனிஃபிட் அப்படிலாம் இருக்கும். நீங்கள் எதுக்கும் அந்த ஆஃபர்ஸை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யாராவது ஐஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. BLS இன்டர்நேஷனலோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த குவார்ட்டரில் அவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 891 கோடி, 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் 202 கோடி, 11.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 252 கோடியாக இருக்குது. மார்ஜினும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த குவார்ட்டரில் அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கிறாங்க. விசா அப்ளிகேஷன் மட்டுமே 11.3 அப்ளிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. நெட் ரெவன்யூ பெர் அப்ளிகேஷன் 3521 ரூபாயாக இருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 11.2% க்ரோத் காமிச்சிருக்கு. பாரதி ஏர்டெலோட ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது 1960 க்ளோஸ் ஆயிருக்கு. என்கிட்ட கேட்டது ப்ரோ இந்த பாரதி ஏர்டெலை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. 1960 இருக்குது, 39 டைம்ஸ் earningsல இருக்குது. என்னோட கருத்து இதில் என்னன்னா நீங்கள் இருக்குன்னா வச்சுக்கோங்க, பட் ஃப்ரெஷ் என்ட்ரியெல்லாம் எனக்கு இப்போ வந்து செட் ஆகலை. 2175 தான் 50 ஹை. அதுலேருந்து பார்க்கும்போது ஒரு 500 ருபீஸ் சம்திங் வந்து நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, கம்மியாக ட்ரேட் ஆகுது. ஆனால் இப்போ அந்த ரேஞ்சிலலாம் இது வேல்யூஷன் வச்சு பார்க்கும்போது ஃப்ரெஷ் என்ட்ரிக்கெலாம் பாரதி ஏர்டெல் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இது போக இன்னொரு நண்பரும் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு, ப்ரோ இந்த பாரதி ஏர்டெல், TCS, HDFC பேங்க் இது மாதிரி நம்மளோட எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்கை தவிர்த்து புதுசாட்டு ஏதாவது ஸ்டாக்கை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் அந்த கைன்ஸ் டெக்னாலஜிஸு, அடுத்து வந்து கியூபீடு, இது மாதிரி சில ஸ்டாக்ஸ் எல்லாமே ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கிறோம். வேல்யூஷனும் நமக்கு ஃபேவராக வரணும். இப்போ நம்ம வந்து ஃபண்டமெண்டலி நல்லா இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு உள்ளே போய் அதுலேருந்து ஒரு 30 தங்கமையெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 நாளில் 40% அவுட்டு, அது மாதிரி ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அது சிக்கல். அதனால கரெக்டாக அந்த சிச்சுவேஷனை பார்த்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதனால நமக்கான சிச்சுவேஷன் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.